ஆனா இலக்கை நோக்கி ஓடுகிற போது ஆப்ஷன்ல திங்க் பண்ண பழகு. இலக்கை நோக்கி ஓடுறப்பெல்லாம் நம்ம டயர்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம மைண்ட்ல இன்னொரு ஆப்ஷன் வரும். இதை தொங்குறதுக்கு அதை பிடிச்சி தொங்கலாயா, இதை பண்றதுக்கு அதை பிடிச்சி பண்ணலாம். நோ, இதுதான் இலக்கை நீங்கள் தீர்மானித்து விட்டால் அதை நோக்கி போங்க. அதுல தோல்வி அடைகிற போது இலக்கை கைவிடாதீர்கள், செயல்முறையை மாற்றுங்கள். அவ்வளவுதான். When you are trying to reach some destination, if it is not working out, change the approach towards the destination, but not the destination. உங்கள் இலக்கை மாற்றக்கூடாது, இலக்கை அடைவதற்கான வழியை மாற்றுங்கள். ஒரு நாள் ஒரு சிஷ்யன் கோவத்தோட குரு கிட்ட வந்தான். குருவே, இங்க எனக்கு நிம்மதியே இல்ல. இங்க சில பேர் வம்பு பேசுறாங்க, சில பேர் என்ன பத்தி தப்பா பேசுறாங்க, எல்லாரும் நச்சு மாதிரி இருக்காங்க. நான் இங்க இருக்க மாட்டேன். குரு அமைதியா ஒரு ஸ்பூன்ல தண்ணி நிரப்பி கொடுத்து சொன்னார், இத ஒரு சொட்டு கூட சிந்தாம இந்த ஆலயத்தை சுத்தி வந்து கொடு. சிஷ்யன் போய் திரும்பி வந்தான். ஒரு சொட்டு கூட விழல. குரு கேட்டார், சரி, நீ சுத்தும் போது யாராவது வம்பு பேசினது கேட்டியா? யாராவது உன்னை பத்தி தப்பா சொன்னது கேட்டியா? சிஷ்யன் சொன்னான், இல்ல குருவே, என் கவனம் எல்லாம் இந்த தண்ணி மேலதான் இருந்தது. குரு சிரிச்சு சொன்னார், அதுதான் வாழ்க்கை. உன் இலக்க மேல கவனம் இருந்தா வெளி உலகம் எல்லாம் வெறும் ஓசைதான். கவனம் உன் வழியில் வை, நிம்மதி உன்னுடையது. உன் வாழ்க்கையை மாத்தக்கூடிய இன்னும் பல கதைகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க சென்டேல்ஸ். வள்ளுவர் சொல்றாரு, நம்ம தொழிலை எப்படி தெரியுமா வளர்க்கணுமா? வினையால் வினையாக்கி கோடல், யானையால் யானை கவர்ந்தற்றுன்னு ஒரு குறள் இருக்கு. என்ன தெரியுமா அர்த்தம்? நாம செய்யற தொழிலை எப்படி வளர்க்கணும்னா அந்த தொழில் சார்ந்த நண்பர்களை நம்ம பழகி வச்சுக்கணுமா. எப்படி ஒரு யானையை வைத்து யானையை பிடிக்கிறார்களோ, நாம் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த நண்பர்களை நம்ம பழகி வச்சுக்கணும். இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர் இருப்பாரு, இங்க ரோட்டரியில ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் வரும்போது 2 பேர்